எக்ஸ்கியூஸ் மீ, எங்க காரை எடுத்துட்டு போனது, தேவ் மேல மோதினது எல்லாமே அந்த மாதவி வேலை தான். ஓ, அவளை கொண்டு போய் உள்ள போடுங்க முதல்ல. மாதவி உள்ள கொண்டு வந்து புதுசா ஒரு ட்விஸ்ட உள்ள வைக்கிறீங்களா நீங்க? ஹலோ, இத பாருங்க, பிரபு சொல்றதுதான் உண்மை. தேவ் கொலையோட சூத்திரதாரி அந்த மாதவி தான். மேடம் இங்க பாருங்க, மாதவி பண்ணாலோ கண்ணகி பண்ணாலோ அதுக்கெல்லாம் உங்ககிட்ட ஆதாரம் இருக்கா? ஆதாரம் நீங்க தப்பிக்கிறதுக்கு இன்னொருத்தர் மேல பழிய போடுவீங்களா? பழி எல்லாம் போடல, அதான் உண்மை. எக்ஸ்கியூஸ் மீ, நான் தான் தேவ கார் ஏத்தி கொன்னேன். எங்க அம்மா மேல எந்த தப்பும் கிடையாது. நடுவுல மாதவின்னு ஏதோ ஒரு பேரை சொன்னீங்களே, போய் சொன்ன போதுமா? பிரபு என்னடாச்சு உனக்கு? ஆதாரமே இல்லாம உன்னை அரெஸ்ட் பண்ணி ஜெயில போடணும்னு பாக்குறாரு. ஆதாரத்தை சொல்றேன் கேட்டுக்க. ஈஸியா டோல்ல உங்க அம்மாவுடைய கார் டோல் பாஸ் போட்டிருக்கு. டோல் கேட்டுக்கு முன்னாடி இருக்கிற பெட்ரோல் பங்க்ல உங்க அம்மாவோட டெபிட் கார்டை ஸ்வைப் பண்ணி பெட்ரோல் போட்டிருக்கு. அங்கிருந்து 4வது கிலோமீட்டர்ல இருக்கிற ஒரு ஹோட்டல்ல சாப்பிட்டதுக்கான பில்ல உங்க அம்மாவோட டெபிட் கார்டுல இருந்து ஸ்வைப் பண்ணிருக்காங்க. அந்த படுபாவி மாதவி என்ன கேட்டு என் கார் எடுத்துட்டு போனா, என்ன கேட்காமலே என் டெபிட் கார்டு எடுத்துட்டு போயிருக்கா. மேடம் நீங்க சொல்றதெல்லாமே உண்மையாவே இருக்கட்டும் மேடம், ஆனா சட்டத்துக்கு முன்னாடி இதெல்லாம் எடுபடாது. சாட்சிகள் எல்லாம் உங்களுக்கு ஆப்போசிட்டா தான் இருக்கு. இது பாருங்க, என்கொயரிக்கு தானே வரணும். நாளைக்கு வரேன். நாளைக்கு எதுக்கு? முன்ஜாமீன் வாங்கறதுக்கா? மிஸ்டர் பிரபு, ஆக்சுவலி நான் அரெஸ்ட் பண்ண வந்ததே உங்களை தான். உங்க காருக்கு நம்பர் பிளேட் போலியா ரெடி பண்ணது, அதுக்கு டூப்ளிகேட் ஆர்சி புக் ரெடி பண்ணது, இப்படி உங்க மேல எஃப்ஐஆர் போட்டிருக்கேன். உங்களுக்கு என்ன, என் மகனை ஜெயில போடணும் அவ்வளவுதானே? கார் மெக்கானிக் கொடுத்த ஸ்டேட்மெண்ட்டை பேஸ் பண்ணி அரெஸ்ட் வாரண்டோட வந்திருக்கேன். போலாமா சார்? அம்மா, நீங்க காரை எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு போங்கம்மா. எல்லாமே நான் பாத்துக்கிறேன். நீங்க கிளம்புங்கம்மா. வாங்க. அடி மாதவி, போற போக்குல எங்க ஃபேமிலி மேல ஆசிட் அடிச்சுட்டு போயிட்டல்ல. நீ எப்ப எங்க கண்ணுல படுறியோ அப்பவே நீ அழிஞ்சடி. பாடா. இந்திரா, எங்க போன இந்திரா? சொல்லாம கொள்ளாம போயிட்ட? நீங்க தான் எப்ப பார்த்தாலும் சொல்லி கட்டிட்டே இருக்கீங்கல்ல. என்ன சொல்லி காட்டின? மாமியாரை பார்க்க போலையா, மாமியாரை பார்க்க போலையான்னு. ஏண்டி, கல்யாணமான கொஞ்ச நாள்லயே உன் புருஷன் வெளியூர் கிளம்பி போயிட்டாரு. அன்னையில இருந்து நீயும் இங்கேயே இருக்க. இப்போ வரைக்கும் தனியா இருக்கிற மாமியாரை பத்தி நீ கவலைப்படாம இருந்தா மாப்பிள்ளை உன்னை பத்தி என்ன நினைப்பாரு? அதுக்குதான் மாமியாரை பார்த்துட்டு மனசு உருக பேசிட்டு வந்திருக்கேன். போதுமா? இப்ப திருப்தி அவனுக்கு? உண்மையிலேயே இப்பதாண்டி எனக்கு சந்தோஷமா இருக்கு. இங்க பாரு இந்திரா, நீ பிறந்த வீட்லயே இருந்தேன்னா அம்மாவோட வளர்ப்பு சரியில்லைன்னு பேச ஆரம்பிச்சிருவாங்கல்ல. ஓஹோ, அதுக்கு பயந்துதான் மாமியாரை பார்க்க சொல்லி என்ன துரத்திக்கிட்டே இருந்தீங்களா? ஆமா, பெத்தவங்களுக்கு அந்த பயம் இருக்கும்ல. சரி, உன் மாமியார் எப்படி இருக்காங்க? என்ன சொன்னாங்க? திட்டினாங்க, என்ன நல்லா திட்டினாங்க. திட்டினாங்களா? எனக்கு தெரியும், எந்த மாமியார் தான் நீ செஞ்ச காரியத்துக்காக உன்னை சகிச்சிட்டு இருப்பாங்க. நான் என்ன காரியம் பண்ண? அம்மா வீடு வரைக்கும் போயிட்டு வரேன்னு சொல்லி இருந்திருப்ப. 6 மாசம் ஆச்சு நீ இங்க வந்து. நீ திரும்ப மாமியார் வீட்டுக்கு போகாம இருந்தா திட்டாம உன்ன கொஞ்சுவாங்களா? முழுசா கேட்டுட்டு பேசுமா. என்ன எதுக்கு திட்டாங்க தெரியுமா? சொன்னாதானே தெரியும். நான் மாமியார் வீட்டுக்கு போனதும் என்னை கட்டி பிடிச்சிட்டு அழ ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்? நான் ரொம்ப மெலிஞ்சு போயிட்டேனா. ஏமா, நீ அம்மா வீட்டுல ஒழுங்கா சாப்பிடுறியா இல்லையான்னு கேட்டாங்க. ஏய், இத உன் மாமியார் சொன்னாங்களா இல்ல நீயே அவுத்து விடுறியா? வாங்க, இப்பவே போய் மாமியார கேட்போம். சரி சரி, நான் நம்புறேன். வேற என்ன சொன்னாங்க? நாம 2 பேர் மட்டும் தானே, நாம ஒழுங்கா சமைச்சு சாப்பிட்டுருக்கலாம். ஆனா நீ தான் உங்க அம்மா வீட்டுக்கு போறேன்னு சொன்னது சந்தோஷமா அனுப்பி வச்சேன். நீ என்னடானா இப்படி இழைச்சு வந்திருக்கேன்னு ரொம்ப வருத்தப்பட்டாங்க. வருத்தப்பட்டாங்களா இல்ல திட்டினாங்களா? அது வந்து என்ன பார்த்ததும் திட்டினாங்க, அப்புறமா வருத்தப்பட்டாங்க. உன் புருஷன் வர வரைக்கும் உன் அம்மா வீட்லயே இருமான்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க.
உன் அண்ணன் 10 நாளைக்குள்ள உன் புருஷன் வீட்டுக்கு போக சொல்லியிருக்கானே, அதை எப்படி சமாளிக்க போற? பெத்த அம்மா நீ என்ன சொல்ற? ஆ, அண்ணனை விட நீதான் எனக்கு முக்கியம். பத்மினியோட விவகாரம் பண்ணாம கொஞ்சம் அனுசரிச்சு போ, எல்லாம் சரியாயிடும். அவளை எதுக்கு நான் அனுசரிச்சு போகணும்? வேணும்னா பத்மினி என்ன அனுசரிச்சுட்டு போட்டோம். நிஷா குட்டி, இப்ப சாப்பிட்டு ரெஸ்ட் எடுங்க. ஈவினிங் நம்ம எங்கேயாவது வெளியில போலாம், சரியா? சரி. வாங்க. ஏய், பத்மினி வரா, கொஞ்சம் வாயை மூடிக்கிட்டு. அவ வந்தா நான் அமைதியா இருக்கணுமா? பாட்டி வாடா கண்ணா, வா 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 வா. ஆசிரமத்துக்கு போயிட்டு வந்துட்டியா? பாட்டி, அங்க உங்கள மாதிரி நிறைய பாட்டி இருந்தாங்க. என்ன பண்ணீங்க? அங்க பெரிய கேக் கொண்டு போய் கட் பண்ணி எல்லாருக்கும் கொடுத்தேன். ரொம்ப சந்தோஷம். பதிலுக்கு எல்லா பாட்டியும் எனக்கு கிஸ் கொடுத்தாங்க. அட்ரஸ் அக்க, உன் அதிர்ஷ்டம் வேற யாருக்கு கிடைக்கும்? அங்க நம்ம சொந்தக்கார பாட்டி கூட இருந்தாங்க. சொந்தக்கார பாட்டியா? பத்மினி, நிஷா என்ன சொல்றா? அது இல்ல, நான் வந்து அங்க இருக்கிற எல்லாரையுமே நம்ம சொந்தக்காரங்கன்னு சொன்னேன். அதான் புரியாம வளர்றா. அப்படியா? அந்த பாட்டி மட்டும் பத்மினி கூட ரொம்ப நேரம் பேசினாங்க. என்ன கூட முன்னாடியே தெரியும்னு சொன்னாங்களே. நிஷா குட்டி, தெளிவா சொல்லுமா. அத்தை, அவங்க அப்பா கூட அவன் ஆசிரமத்துக்கு ஒரு தடவை போயிருக்கா. அப்போ அந்த அம்மா இவளை பாத்திருக்காங்களா? ஓ, பரவாயில்ல. வயசானாலும் அந்த அம்மா ஞாபகம் வச்சு பேசிருக்காங்களே, கேக்குறப்பவே சந்தோஷமா இருக்கு. நிஷாவுக்கு எக்கச்சக்க சந்தோஷம். எல்லாரும் நிஷா கூட ஓடி பிடிச்சு விளையாடினாங்க. அதை பார்க்கும்போது எனக்கும் சந்தோஷமா இருந்தது. நான் கூட சந்தோஷமான விஷயத்த சொல்லட்டுமா? என்னத்த? நம்ம இந்திரா இன்னைக்கு அவ மாமியார பார்க்க போயிட்டு வந்தா. எங்க போய் பார்த்துட்டு வந்தாளா? என்ன நீ இப்படி கேக்குற? அவ மாமியாருக்கு வீடு வாசல் இல்லையா? பாத்தியாமா, இப்படி குதர்க்கமா கேப்பான்னு எனக்கு தெரியும். நீ எதுவும் சொல்லாதமா. நான் ஒண்ணு தப்பா கேக்கல இந்திரா. மாமியார் எங்கேயாவது கோயில் குளத்துல பாத்தியா, இல்ல வழியில எங்கேயாவது பாத்தியான்னு கேட்டேன். இதுல என்ன தப்பு இருக்கு? ஏ இந்திரா, பத்மினி யதார்த்தமா தானே கேட்டா. இவ மாமியார் வீட்டுக்கு போயிட்டு இப்பதான் வந்து உட்கார்றா. அடி பாவி, இப்பதான் உன் மாமியார முதியோர் இல்லத்துல பாத்துட்டு வரேன். எவ்வளவு தைரியமா போய் சொல்லிருக்கா. என்ன பத்மினி அப்படியே திகச்சு போய் நின்னுட்ட? நானும் முதல்ல இவ சொன்னதை நம்பல. அப்புறம் இவ சொன்னதை வச்சு என்னால நம்பாம இருக்கவும் முடியல. அத்தை, நேத்து நான் ஒரு கனவு கண்டேன். என்ன கனவு? ஒரு காரு இந்திரா மாமியார் வீட்டு வாசல்ல நிக்குது. இந்திரா மாதிரி ஒரு பொண்ணு அவங்க மாமியார தரத்தன்னு எடுத்துட்டு வந்து கார்ல ஏத்திட்டு போய் ஆள் இல்லாத காட்டுல விட்டுட்டு ஓடி வந்துட்டா. ஐயோ, அப்புறம்? மீதிய இந்திரா கிட்டயே கேட்டுக்கோங்க. நீ கண்ட கனவை வச்சு நான் எப்படி சொல்றது? கனவு கண்ட மாதிரி உன் மாமியார் எங்கேயாவது அனாதையா தெரிவாங்களோன்னு தோணுச்சு. அட நீ வேறம்மா, மாமியார் கிட்ட போய் திட்டு வாங்கிட்டு வந்திருக்கா அவ. எதுக்கு திட்டினாங்களா? உடம்பு மெலிஞ்சிட்டாலாம், நான் ஒழுங்கா சாப்பாடே போடலையாம். உங்க அம்மா வீட்டுல நல்லா சாப்பிடுவேன்னு தானே உன்னை அங்க அனுப்பி வச்சேன். இப்படி மெலிஞ்சு போய் வந்திருக்கேன்னு திட்டுன்னு திட்டினாங்களாம். அடி பாவி, ஐயோ, இத கேட்டுட்டு நம்மளால பேசாம வேற இருக்க முடியலையே. உண்மையை சொல்லிடலாமா? அம்மா, உன்கிட்ட பர்சனலா சொன்னதெல்லாம் எதுக்கு டிவி நியூஸ் மாதிரி ஒளறிட்டு இருக்க? ஏய், பத்மினி யாரு? உன் அண்ணி தானே, இந்த குடும்பத்துல ஒரு தீடி. இத்தனால நீ மாமியார பார்க்க போகாம இருந்ததும் ஒருவேளை மாமியார வீட்டை விட்டு துரத்திட்டியோன்னு எனக்கு சந்தேகமா இருந்துச்சு. எனக்கே அந்த சந்தேகம் இருந்துச்சுமா. ஏன்னா இந்திரா அப்படி செய்யக்கூடியவதான். நான் அப்படி யார் கூடிய கெடுத்தேன்? பத்மினி என்ன சொன்னாலும் நீ அப்படியே ஜாலரா அடிப்பியா? ஏண்டி இப்படி கோச்சுக்கிற? உனக்கு நல்ல புத்தி வந்து உன் மாமியார பாத்துட்டு வந்தியே, அதுவே எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? தேவையில்லாம பொய்ய சொல்லி மாட்டிக்கிட்டோமோ. அத்தை, நாளைக்கு ஃப்ரீயா இருக்கிறோம். இந்திராவோட மாமியார் போய் பார்த்துட்டு வந்துடலாமா? நான் இது வரைக்கும் அவங்கள பார்த்ததே இல்ல அத்தை.
உன் கல்யாணத்துக்கு கூட அவங்க வரலமா. அத்தை, அவங்க உங்களை மாதிரி நல்ல டைப் அத்தை. அவங்க என்னை விட 100 மடங்கு நல்ல டைப் பத்மினி. ஓ, அப்போ உங்களை கண்டிப்பா பார்த்தே ஆகணும் அத்தை. நானே அவங்கள நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து 10 நாளைக்கு வாய்க்கு ருசியா சமைச்சு போடலான்னு நினைச்சிட்டு இருக்கேன். நீங்க போகும்போது சொல்லுங்க, நானும் வரேன். சரி, இவளை உள்ள கூட்டிட்டு போ, நான் போய் காஃபி போட்டு. சரிங்க அத்தை. போமா. தவளை தான் வாயால கேட்ட மாதிரி நானே தேவையில்லாம உளறி தொலைச்சிட்டேனே. அம்மாவை மாமியார் வீட்டுக்கு போக விடாம எப்படியாவது தடுத்தே ஆகணும். எல்லாரும் நல்லா தூங்கிட்டு இருப்பாங்கல்ல. மணி 1 மணிமா, நாம தான் வேலை இல்லாம அலைஞ்சுக்கிட்டு இருக்கோம். வா. ஏய் மாதவி, வேலை இல்லாம அலைஞ்சிட்டு இருக்கோன்னு சொல்லாத, கொள்கையோட அலைஞ்சிட்டு இருக்கோன்னு சொல்லு. இந்த போஸ்டரை பார்த்து பவித்ரா கண்டிப்பா செத்துருவாளா? புருஷன் மேல உயிரையே வச்சிட்டு இருக்கிறவளா இருந்தா கண்டிப்பா உயிரை விட்டுருவா. இதாம்மா கடைசி முயற்சி. இதுக்கு பிறகும் பவித்ரா உயிரோடு இருந்தா அவளை நானே கழுத்தை நெரிச்சு கொன்னுடுறேன். என் மக இருக்க வேண்டிய இடத்துல அந்த பவித்ரா இருக்கிறத என்னால ஒத்துக்கவே முடியாது. அம்மா, இப்ப கொண்டு வந்திருக்கிற இந்த போஸ்டரை பவித்ரோட வீட்டை சுத்தி ஒட்டிடலாமா? இதோ பார் மாதவி, பவித்ரா வீட்டோட கேட்டுக்கு எதிர்த்தாப்புல முதல்ல ஒட்டிடுவோம். அம்மா, இந்த காம்பவுண்ட் சுவர்ல ஒரு போஸ்டர் ஒட்டினா போதாதா? போதாது மாதவி. எப்போதுமே சிங்கிள் போஸ்டரா ஒட்டினா அட்ராக்ஷன் இருக்கவே இருக்காது. 7-8 போஸ்டரை ஒரே இடத்துல ஒட்டினா தான் அதை பாக்குறவங்க அட்லீஸ்ட் ஒரு நிமிஷமாவது நின்னு அதை பார்க்க வைக்கும். நம்மளோட நோக்கமும் நிறைவேறும். நீ இதுக்கு முன்னாடி ஏதோ சினிமா கம்பெனில போஸ்டர் ஓட்டின அனுபவம் மாதிரி இவ்ளோ தெளிவா பேசுற. ஏண்டி, இப்ப அந்த ஆராய்ச்சி எல்லாம் தேவையா? வா, முதல்ல வேலையை பார்ப்போம். ஏமா, இந்நேரம் பேய் பிசாசு கூட தூங்க போயிருக்கோம். இந்த வேலையெல்லாம் நாம தான் செய்யணுமா? பைசாவை தூக்கி போட்டா 4 பேர் வந்து ஓட்டிட்டு போறானுங்க. ஆளை வச்சு ஒட்டிட்டு போனா பணமும் வீணாயிடும், நம்ம நோக்கமும் வீணாயிடும். சத்தம் போடாம முதல்ல நீ வா. ஏமா, இந்த வீட்ல மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்க? மொத்தம் 4 பேர் இருக்காங்க, அந்த அமாவாசையும் சேர்த்து. அவனை எதுக்கு சேர்க்கிற? இந்த ஊரே தூங்குனாலும் அவன் தூங்க மாட்டான். அதான் அவன் எந்திரிச்சிட்டாதான் நமக்கு பிரச்சனை. சரி சரி, இப்படியே பேசிட்டே இருந்தா எப்ப போஸ்டர் ஓட்டுறது? இது பார், நீ போஸ்டர் விரிச்சு வை, நான் பசைய தடவறேன். அதெல்லாம் சரிப்பட்டு வராது. நீ முதல்ல செவரு முழுக்க பசைய தடவு, நான் வேகமா கிடுகிடுன்னு எல்லா போஸ்டரையும் ஒட்டிடுறேன். ஏய், முதல்ல மறைவா போஸ்டர் வச்சு பசைய தடவிட்டு அப்புறம் ஒட்டிடலாண்டி. வீட்டு வாசல வந்து நின்னுக்கிட்டு என்ன பேசிக்கிட்டு இருக்க? சும்மா முதல்ல பசைய தடவு. போமா, போய் பசைய தடவுமா. ஐயோ, நான் சொல்றதை இவ கேட்கவே மாட்டா. இவ சொல்றதான் நான் கேட்கணும். மா, சீக்கிரம் தடவுமா. இருடி, தடவிட்டு தானே இருக்கேன். இந்த பசை வேற சரியில்லை. என்ன பொறுமையா தடவிக்கிட்டு இருக்க? கிடுகிடு தடவு. அம்மா, யாரோ கதவை திறக்கறாங்க. வா 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 வா. ஏய், விடு, நானே வரேன். யார் இது? பேசுற சத்தம் கேட்டுச்சு, யாரையும் காணமே. மாதவி, போயிட்டான்னு நினைக்கிறேன். வா. சரி வா. நான் சொன்னேன்ல, இந்த அமாவாசை மட்டும் தூங்கவே மாட்டான்னு. எப்படி வந்துட்டான் பாரு. இவ வேற
நேரங்கட்ட நேரத்துல வந்து நம்மள டிஸ்டர்ப் பண்றான். முதல்ல இவனை ஒழிச்சு கட்டணும். யாராவது வந்துட போறாங்க. சரி சரி, தள்ளு தள்ளு தள்ளு. நல்ல ஒட்டுறி. விட்டுமா. அப்பா, பவித்ரா நீ தப்பிக்க வழியே இல்ல. அதெல்லாம் சரிடி. காலையில வரைக்கும் இந்த போஸ்டர் யாரும் கிழிக்காம இருக்கணுமே. கரெக்ட். நீ ஒண்ணு பண்ணுமா, பேசாம காலையில வரைக்கும் நீ எங்கேயோ உட்காந்து காவல் காத்துட்டு. அதெல்லாம் ஒண்ணு வேணா, நீ முதல்ல கிளம்பு. வா வாடி. திருப்பி அமாவாசை வந்துட போறான். வா போலாம். போ போ. பவி, ஆபீஸ்க்கு கிளம்பிட்டியாமா? ஆமா பாட்டி. இவ்வளவு காலையிலேயே எங்க போனா அவன்? அவன் வேலையில நாம செய்ய வேண்டியதா இருக்கு. கேட்டு கூட திறக்காம எங்க போயிட்டான் அவன்? கன்றாவி வேலையே கங்காவும் மாதவியும் தான் செஞ்சிருக்காங்களா? கடவுளே, பவித்ரா வர வெளியே கிளம்பிட்டு இருக்காளே. அமாவாசை, அமாவாசை, அமாவாசை. அமாவாசை, ஏன் இப்படி கத்திக்கிட்டே வரீங்க? இல்லம்மா, காலையில இருந்து கேட்ட கூட திறக்காம அப்படி என்ன பண்றான் அவன்? இதெல்லாம் என்ன அவ்வளவு முக்கியமான விஷயமா? இல்லம்மா, கேட்டு திறந்ததானே வேலை செய்யறமா வந்து வாசல் தெளிச்சு கோலம் போடுவாங்க. அதான் நான் கிளம்புறேன். இருமா இருமா, வாசல்ல தண்ணி தெளிச்சு கோலம் போடுறதுக்கு அப்புறமா நீ போலாம். என்ன அமாவாசை? ஏய், இதுக்கும் அவர் தான் வரணுமா? அவர் கார்டன்ல தான் இருக்காரு. ஒரு நாள் தானே, இன்னைக்கு நானே வாசல் தெளிக்கிறேன். ஐயோ வேண்டாமா, நீ ஆபீஸ்க்கு கிளம்பிட்ட, நீ போக வேண்டாம். இரு, நான் போய் வாசல் தெளிச்சு கோலம் போட்டுட்டு வந்துடுறேன். என்ன சீக்கிரமா வாங்க, நான் வெளியே போகணும். அப்படியே ஹாஸ்பிட்டலும் போகணும். ஹாஸ்பிட்டலுக்கா? எதுக்கு பவித்ரா? ரூட்டீன் செக்அப் தான். டிரைவர் கூட வரலாமா இன்னும்? பரவாயில்ல பாட்டி, நானே ஓட்டிட்டு போயிடுறேன். அப்படின்னா சரி, நீ வெளியில வர வேண்டாம். நான் போய் வாசல் தெளிச்சு கோலம் போட்டுட்டு வந்துடுறேன். என்ன அது வரைக்கும் நீங்க இரு. என்ன சரியா? அமாவாசை, அமாவாசை எங்க போய் தொலைஞ்சா? ஏன் அமாவாசை, அமாவாசை, எங்க போனான்னு தெரியலையே. பாட்டி, எனக்கு டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன்.
போல இருக்கே. இப்ப என்ன செய்யறது? வேன் மறைச்சிருக்கு. அப்புறம் எதுக்கு இப்படி கத்துனா? என்ன பவித்ரா? என்ன பாட்டி வாசல் தெளிச்சு கோலம் போட்டிருக்கு? வேலை செய்யறமா வரவே இல்லைன்னு சொன்னீங்க. அது வந்து என்னன்னே தெரியல. அடிக்கடி நீங்க என்ன லூஸ் மாதிரி ட்ரீட் பண்ணிட்டு இருக்கீங்க. அப்பாடா, கடவுள் மாதிரி வந்து இந்த வண்டி பவித்ராவை காப்பாத்திருச்சு. அம்மா, என் அம்மாவாசை, நீ எங்க போன? பால் பாக்கெட் வாங்க போனேம்மா. பால் கறந்தா டெய்லி வீட்டுக்கு வந்து போட்டுட்டு போறேன்ல, நீ எதுக்கு கடைக்கு போன? அம்மா, பால் பாக்கெட் போடுறது பதிலா தயிர் பாக்கெட் போட்டாமா, அதான் மாத்திட்டு வந்தேன். ஐயோ, எல்லாரும் சொல்லி வச்ச மாதிரி கழுத்த இருக்கிறீங்க. ஏம்மா, ஏன் இப்படி கோவமா பேசுறீங்க? கொஞ்சம் திரும்பி அந்த செவுத்த பாரு. ஐயோ, யாருமா அப்படி செஞ்சது? அம்மா, கவரை பிடிங்க.